இயேசுவே என் உள்ளத்திலே எழுந்து வந்திடுவாய். நேசிக்கிறேன் உன்னை நான் என் ஆன்ம இதயத்திலே. தன்னையே தந்தவனே தியாக செம்மலை என் நிறைவா. தன்னையே தந்தவனே தியாக செம்மலை என் நிறைவா. இயேசுவே என் உள்ளத்திலே எழுந்து வந்திடுவாய். மாய்கையில் உழன்று நின்றே, திசை தெரியாமல் கலங்கி நின்றே. உலக மாய்கையில் உழன்று நின்றே, திசை தெரியாமல் கலங்கி நின்றே. உலகின் ஒளியாய் வந்தவனே, உலகின் ஒளியாய் வந்தவனே, உன்னொளியில் என் வாழ்வை கண்டு கொண்டே. உன்னொளியில் என் வாழ்வை கண்டு கொண்டே. இதய ராகம் இசைக்கும் போது உதயமாகும் தெய்வமே. இதய ராகம் இசைக்கும் போது உதயமாகும் தெய்வமே. கரங்கள் யாவும் உயர்த்தும் போது வரங்கள் தருவாய் தெய்வமே. கரங்கள் யாவும் உயர்த்தும் போது வரங்கள் தருவாய் தெய்வமே. வரங்கள் தருவாய் தெய்வமே. இயேசுவே என் உள்ளத்திலே எழுந்து வந்திடுவாய். நேசிக்கிறேன் உன்னையே நான் என் ஆன்ம இதயத்திலே. டிசம்பர் மாதம் 16ஆம் தேதி திருவருகை காலம் 3ஆம் வாரம் செவ்வாய்க்கிழமை. முதல் வாசகம். இறைவாக்கினர் செப்பனியா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 3, இறை வசனங்கள் 1, 2, 9 முதல் 13. ஆண்டவர் கூறுகிறார், கலகம் செய்ததும் தீட்டுப்பட்டதும் மக்களை ஒடுக்கியதுமான நகருக்கு ஐயோ கேடு. எந்த சொல்லுக்கும் அவள் செவிசாய்ப்பதில்லை, கண்டிப்புரையை அவள் ஏற்பதும் இல்லை. ஆண்டவர் மேல் அவள் நம்பிக்கை வைப்பதில்லை, தன் கடவுளை அண்டி வருவதும் இல்லை. அக்காலத்தில் நான் மக்களினங்களுக்கு தூய நாவினை அருள்வேன். அப்போது அவர்கள் அனைவரும் ஆண்டவரின் பெயரால் மன்றாடி ஒருமனப்பட்டு அவருக்கு பணிபுரிவார்கள். எத்தியோப்பியாவின் ஆறுகளுக்கும் அப்பாலிலிருந்து என்னை மன்றாடுவோர் சிதறுண்ட என் மக்கள் எனக்கு காணிக்கை கொண்டு வருவார்கள். எனக்கு எதிராக எழுந்து நீ செய்த குற்றங்களை முன்னிட்டு அந்நாளில் அவமானம் அடைய மாட்டாய். ஏனெனில் அப்பொழுது இருமாப்புடன் அக்களித்திருப்போரை உன்னிடமிருந்து அகற்றி விடுவேன். இனி ஒருபோதும் எனது திருமலையில் செருக்கு அடைய மாட்டாய். ஏழை எளியோரை உன் நடுவில் நான் விட்டு வைப்பேன். அவர்கள் ஆண்டவரின் பெயரில் நம்பிக்கை கொள்வார்கள். இஸ்ரவேலில் எஞ்சியோர் கொடுமை செய்ய மாட்டார்கள். வஞ்சக பேச்சு அவர்களது வாயில் வராது. அச்சுறுத்துவோர் யாருமின்றி அவர்கள் மந்தை போல் மேய்ந்து இளைப்பாறுவார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. நற்செய்தி வாசகம்.
புனித மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 21 இறை திருவசனங்கள் 28 தொடங்கி 32 முடிய. அக்காலத்தில் இயேசு தலைமை குருக்களையும் மக்களின் மூப்பர்களையும் நோக்கி கூறியது: இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? ஒரு மனிதருக்கு 2 புதல்வர்கள் இருந்தார்கள். அவர் மூத்தவரிடம் போய், மகனே, நீ இன்று திராட்சை தோட்டத்திற்கு சென்று வேலை செய் என்றார். அவர் மறுமொழியாக, நான் போக விரும்பவில்லை என்றார். ஆனால் பிறகு தம் எண்ணத்தை மாற்றிக்கொண்டு போய் வேலை செய்தார். அவர் அடுத்த மகனிடமும் போய் அப்படியே சொன்னார். அவர் மறுமொழியாக, நான் போகிறேன் ஐயா என்றார். ஆனால் போகவில்லை. இவ்விருவருள் எவர் தந்தையின் விருப்பப்படி செயல்பட்டவர் என்று கேட்டார். அவர்கள் மூத்தவரே என்று விடையளித்தனர். இயேசு அவர்களிடம், வரி தண்டுவோரும் விலைமகளிரும் உங்களுக்கு முன்பாகவே இறையாட்சிக்கு உட்படுவர் என உறுதியாக உங்களுக்கு சொல்கிறேன். ஏனெனில் யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார். நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலை மகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்கள் எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்றார். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். பிரியமானவர்களே, இறைவாக்கினர்கள் என்பவர்கள் ஒரு பக்கம் மக்களின் தவறான வாழ்வு முறையை சுட்டிக்காட்டக்கூடியவர்களாகவும் கேள்வி கேட்கக்கூடியவர்களாகவும் இருந்தனர். இன்னொரு பக்கமோ மக்கள் இறைவனிடம் திரும்பி வருகின்ற பொழுது அவர்களது வாழ்வு எந்த அளவிற்கு மேலான ஒன்றாக இருக்கும் என்கிற நம்பிக்கை செய்தியை தரக்கூடியவர்களாகவும் இருந்தனர். கிமு 610களில் தன்னுடைய இறைவாக்கு பணியை மேற்கொண்ட செப்பனியாவில் மேற்கண்ட 2 தன்மைகளும் காணப்படுகின்றன. ஒரு பக்கம் எருசலேம் எப்படியெல்லாம் இறைவனுக்கு எதிராக கலகம் செய்யக்கூடிய நகராக இருந்தது என்பதை எடுத்துரைத்தார். முதல் வாசகத்தின் முதல் பகுதி. இன்னொரு பக்கம் அதே நகர மக்கள் எவ்வாறு கடவுளுக்கு ஏற்புடைய மக்களாக மாறுவார்கள் என்பதையும் முன்னறிவித்தார். முதல் வாசகத்தின் 2ஆம் பகுதி. செப்பனியா முன்னறிவித்தது இஸ்ரேல் மக்கள் மட்டில் நிறைவேறியதை விட பிற இனத்தார் மட்டில் அதிகமாக நிறைவேறியது என்பதை எடுத்துரைப்பது இன்றைய நற்செய்தி. தந்தையின் குரலுக்கு முதலில் செவி கொடுக்காமல் பின்பு தன்னை மாற்றிக்கொண்ட மூத்த மகனைப் போல பிற இன மக்கள் செயல்பட்டனர். முதலில் அவர்கள் கடவுளது குரலுக்கு செவி கொடுக்கவில்லை. ஆனால் பின்பு இயேசுவின் போதனையை கேட்டு மனம் மாறி கடவுளை நோக்கி வந்தனர். இதற்கு மாறாக இளைய மகன் சுட்டிக்காட்டும் யூதர்கள் முதலில் கடவுளுக்கு ஆம் என்றனர். அதாவது யூதர்களின் மூதாதையர்களான முதுபெரும் தந்தையர்கள் ஆபிரகாம், ஈசாக், யாக்கோபு ஆகியோர் கடவுளின் திருவுளத்திற்கு ஆம் என்று சொன்னனர். ஆனால் அதற்கு பின்பு வந்தவர்கள் கடவுளுக்கு புறமுதுகு காட்ட ஆரம்பித்தனர். அன்பிற்குரியவர்களே, இன்றைய நற்செய்தியை இன்னும் ஆழமாக புரிந்து கொள்ள இதற்கு முந்தைய பகுதிக்கு, அதாவது நேற்றைய நற்செய்தி பகுதிக்கு நாம் செல்ல வேண்டியிருக்கிறது. எந்த அதிகாரத்தால் நீர் இவற்றை செய்கிறீர் என்ற மூப்பர்களின் கேள்விக்கு இயேசு யோவானுக்கு திருமுழுக்கு அளிக்கும் அதிகாரம் எங்கிருந்து வந்தது, விண்ணகத்தில் இருந்தா மண்ணகத்தில் இருந்தா என்ற எதிர்கேள்வியை எழுப்பினார். இக்கேள்வியின் மூலம் தலைமை குருக்கள் மற்றும் மூப்பர்களின் கடின இதயத்தன்மையை, கடவுள் மட்டில் அவர்கள் மூடியிருந்த தன்மையை அவர்களுக்கு சுட்டிக்காட்ட முனைந்தார். ஆனால் அவர்களோ வெகு சாமர்த்தியமாக எங்களுக்கு தெரியாது என்று பதில் தந்தனர். எனவே இயேசு அடுத்தபடியாக அவர்கள் தப்பிக்க முடியாதபடி இந்த நிகழ்ச்சியை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள் என்ற நேரடியான கேள்வியோடு ஒரு உவமையை ஆரம்பிக்கின்றார். இயேசு மேற்கண்ட கேள்வியையும் அதைத் தொடர்ந்து உவமையையும் தர காரணம் என்ன? அதற்கான பதிலை வசனம் 32 பார்க்கிறோம். இயேசு தலைமை குருக்களையும் மூப்பர்களையும் நோக்கி, யோவான் நீதி நெறியை காட்ட உங்களிடம் வந்தார். நீங்களோ அவரை நம்பவில்லை. மாறாக வரி தண்டுவோரும் விலைமகளிரும் அவரை நம்பினர். அவர்களை பார்த்த பின்பும் நீங்கள் உங்களது எண்ணத்தை மாற்றிக்கொள்ளவும் இல்லை, அவரை நம்பவும் இல்லை என்று இந்த வசனத்தில் நாம் வாசிக்கின்றோம். அன்பிற்குரியவர்களே, இயேசு இங்கும் திருமுழுக்கு யோவானை பற்றிய ஒரு குறிப்பை கொண்டு வருகிறார். திருமுழுக்கு யோவானின் போதனையை கேட்டு பாவிகளும் வரி தண்டுபவர்களும் மனமாறினர். இந்த மனமாற்றம் இயேசுவின் மெசியா தன்மையை அவர்கள் கண்டுகொள்வதற்கான காரணமாக இருந்தது.
ஆனால் பரிசேயர்களும் மறைநூல் அறிஞர்களும் மூப்பர்களும் திருமுழுக்கு யோவானில் நம்பிக்கை கொள்ளாதன் காரணமாக அவரை நம்பவும் இல்லை, அவர் சொன்னதை கேட்டு மனம் மாறவும் இல்லை. ஒருவேளை அவர்கள் யோவானின் திருமுழுக்கின் முக்கியத்துவத்தை அறிந்திருந்திருந்தார்கள் என்றால் அவர்கள் மனமாறியிருக்க வாய்ப்புண்டு. இந்த மனமாற்றம் இயேசுவை மெசியாவாக அவர்கள் பார்க்க தூண்டியிருக்கும். அன்பிற்குரியவர்களே, வேறு வகையில் சொல்லப்போனால் யார் தங்களை தொடர்ச்சியான மனமாற்றத்திற்கு உட்படுத்த தயாராக இருக்கிறார்களோ அவர்கள் மட்டுமே இயேசுவை மெசியாவாக ஏற்றுக்கொண்டு அவர் வழங்கக்கூடிய முழு மனித வாழ்வா மீட்பை தமதாக்க முடியும். இயேசு பொழியும் வரங்களையும் கொடைகளையும் பெற விரும்பும் நாம் அதற்கு தயாரிப்பாக நம்மை தொடர் மனமாற்றத்திற்கு உட்படுத்திக் கொள்ள முனைவது மிகவும் அவசியமானது. பல வேளைகளில் நாம் இளைய மகனைப் போல இருக்கின்றோம். திருமுழுக்கில் கடவுளுக்கு ஆம் என்று சொன்ன நாம் நமது அன்றாட செயல்பாடுகளில் அவருக்கு இல்லை என்று சொல்ல தயங்குவதில்லை. நாமும் நமது எதிர்மறை தன்மைகளை விட்டுவிட்டு இறைவன் விரும்பும் நற்செயல்களை செய்யும் மனிதர்களாக வாழ அழைக்கப்படுகின்றோம். மன்றாடுவோமாக. இறைவா, எம் எதிர்மறை தன்மையில் நாங்கள் நிலைத்திருக்கின்ற வரை உமது மீட்பை பெற்றுக்கொள்ள இயலாது என்கிற உண்மையை நாங்கள் உணர்ந்து கொள்ள எங்களுக்கு வரம் தாரும். ஆமேன். நிகரில்லாத தலைவனே, எதை நான் தருவேன் முதல்வா? எங்கே நான் செல்வேன்? எதை நான் தேடுவேன்? உன் அன்பிற்கு ஈடாக எதை நான் கொடுப்பேன்? உன் அன்பிற்கு ஈடாக எதை நான் கொடுப்பேன்? இணையில்லாத இறைவனே, நிகரில்லாத தலைவனே, எதை நான் தருவேன் முதல்வா? எங்கே நான் செல்வேன்? எதை நான் தேடுவேன்? உன் அன்பிற்கு ஈடாக எதை நான் கொடுப்பேன்? உன் அன்பிற்கு ஈடாக எதை நான் கொடுப்பேன்? விரும்பி செய்த பாவங்களை வருந்த சொல்லி அழைக்கின்றார். விரும்பி செய்த பாவங்களை வருந்த சொல்லி அழைக்கின்றார். அருந்திட தன்னையே திருவிருந்தாக்கினார். அருந்திட தன்னையே திருவிருந்தாக்கினார். உன் அன்பிற்கு ஈடாக எதை நான் கொடுப்பேன்? உன் அன்பிற்கு ஈடாக எதை நான் கொடுப்பேன்? இணையில்லாத இறைவனே, நிகரில்லாத தலைவனே, எதை நான் தருவேன் முதல்வா? எங்கே நான் செல்வேன்? எதை நான் தேடுவேன்? உன் அன்பிற்கு ஈடாக எதை நான் கொடுப்பேன்? உன் அன்பிற்கு ஈடாக எதை நான் கொடுப்பேன்?
பொங்கிடும் அன்பினால் தன்னை பலியாக்கினார். பொங்கிடும் அன்பினால் தன்னை பலியாக்கினார். உன் அன்பிற்கு ஈடாக எதை நான் கொடுப்பேன்? உன் அன்பிற்கு ஈடாக எதை நான் கொடுப்பேன்? இணையில்லாத இறைவனே, நிகரில்லாத தலைவனே, எதை நான் தருவேன் முதல்வா? எங்கே நான் செல்வேன்? எதை நான் தேடுவேன்?